இன்னமும் இந்த ரவுடித்தனம், இந்த சின்ன பையன், ஜல்லி பையன், பொறுக்கி பையன் மாதிரியே சில நேரத்தில் அவர் செயல்படுறாரு. கோயிலை பற்றி அவருக்கு என்ன தெரியும்? உள்ள போறாரு, சாமியை கும்பிடுறாரு, வைக்கிறாரு. பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர்ல கோடிக்கணக்கில் கோபுரம். என்னமோ இந்த துறையில் இவர் வந்து செலவு பண்ண மாதிரி, இவர் சொத்தை அங்கே அப்போ வித்த மாதிரி. நீங்க கொள்ளையடிக்கிறதா வந்திருக்கீங்க. உங்களுக்கு எதுக்கு நீங்க சாமி இல்லைன்னு சொல்றீங்க, கொள்கை இல்லைன்னு சொல்றீங்க, அதனுடைய வழிபாட்டுல வாழ தெரியாதுங்க. நீங்க எப்படா பண்ணீங்க? என் மக்கள் பண்ணாங்க, அதுக்கு உங்களுக்கு ஒரு முத்திரை. இஸ்லாமியர்கள் வந்து நீங்க தீப ஏற்றக்கூடாது ஏதாவது சொல்லியிருக்காங்களா, போராட்டம் பண்ணியிருக்காங்களா? இல்ல. இதுல வந்து அடக்குமுறை, ஒடுக்குமுறை, இந்துத்துவ சக்திகள் தமிழர்கள் ஒற்றுமையை வந்து வந்துடக்கூடாங்கிறக்காண்டி இவங்க அதை தடை செஞ்சு காவல்துறையை வச்சு காவல்துறையை ஏவல் துறையை மாற்றி தமிழக முதலமைச்சர் முழுக்க பொறுப்பு. இந்த ஆட்சி எங்க பார்த்தாலும் போராட்டம், எங்க பார்த்தாலும் கலவரம். இது முழுக்க இது ஹிட்லர் ஆட்சியா, இந்த அவுரங்கசீப் ஆட்சியான்னு தெரியல. தமிழனைங்களை பார்த்தா உங்களுக்கு இன்னும் கரும்பு வாங்க கூட வக்கீல் நினைச்சுக்கிறீங்களாடா? டேய் ஏங்கடா அப்படி இருக்கீங்க? இலவசம் போய்கிட்டு என்னடா செஞ்சுட்டீங்க? 2500 இப்படி பார்த்தோம், மீதி எவ்வளவு? 2500 5000 கொடுக்க வேண்டியதானே சொன்னீங்க? 5000 கொடுங்க. ஏன் இப்போ உங்க ஆட்சியில கொடுக்க வேண்டியது 5000? ஒரு தமிழனை வடநாட்டுல ஒருத்தனை வெட்டி விட்டாங்கன்னா நீங்க எப்ப பூவா கத்துவீங்க? நீங்க திட்டம் போட்டு போதை கடத்துற கூட்டம் கடத்தி கொண்டே இருக்கு. அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுக்கிற மாதிரி இருக்கு. அதையும் நீங்க வேலை செய்ய மாட்டேன். அப்ப மாணவர்கள் என்ன பாதிப்பாங்க? இந்த மாணவர்களை பத்தி பேசுறீங்க திராவிட மாடல் சித்தத்துல. உங்களுக்கு காஜா தூக்குன, பூஜா தூக்குன, இந்த நடிகர் சூர்யால எங்கடா போன, இந்த கமலஹாசன் எங்கடா போன, டாக்டர் எல்லாம் போட்டு உழைச்சல. என்ன சொன்ன வைகோ அவர்களே? நானும் என் குடும்பத்தாரும் எந்த பதவிக்கு வர மாட்டோம், எதுலையும் நாங்கள் வந்து எலெக்ஷன் நிக்க மாட்டோம்னு சொன்னேன். இன்னைக்கு இந்த நிலைமை என்ன? திருமாவளவன் ஒரு எம்பி, அவன் விடுதலை சிறுத்தை. நீ தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட ரவுடிசத்தை உருவாக்கிறான். ஏயா ஆடு பல குட்டி உறவு அவனுக்கு. சேகர் பாபு அவர்கள் சுசீந்திரம் கோவில்ல கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொள்வதற்காக சென்ற போது பாத்தீங்கன்னா அங்க பக்தர்களிடையே ஒரு ஆக்ரோஷமான ஒரு பேச்சுக்கெல்லாம் வெளிப்படுத்தி இருந்தாரு. பல்வேறு பக்தர்களுக்கு அது புண்பட்டு இருக்கு. எப்படி நீங்க பாக்குறீங்க சார்? சேகர் பாபு இந்துத்துறை அமைச்சர், அந்த அமைச்சருக்கு ஏத்த மாதிரி அவர் வந்து அந்த அதை ஃபாலோ பண்ணும். ஒரு மக்களுடைய பிரஜை அவர். இன்னமும் இந்த ரவுடித்தனம், இந்த சின்ன பையன், ஜல்லி பையன், பொறுக்கி பையன் மாதிரியே சில நேரத்தில் அவர் செயல்படுறாரு. அது எத்தனையோ நீங்க பேட்டியெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒருத்தன் கூட ஃபோனில் கூட ஒருத்தன் பேசினா பாருங்க, டேய் வைடா பாடுறா அப்படின்னு சொல்லி பேசினதான் பார்த்தீங்கன்னா இந்த அள்ளு சில்ற வேலைகள். இவர் வந்து ஒரு கோயிலுக்கு வழிபடுறா, எத்தனையோ பக்தர்கள் வந்து எத்தனையோ மணி நேர கணக்கில் இருப்பான். அதில் வந்து ஏதோ கேட்குறாங்கன்னா அதுங்களா உடனே உங்களுக்கு நான் கூடிய விரைவில் நான் பார்க்க சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். அதை விட்டு வாடா பார்த்துக்கலாம் வச்சுக்கலாம், ஆம்பளைனா வாடா இப்படிலாம் சொல்கிறாரு. இது முழுக்க இதை வன்மையாக இந்து மக்கள் கட்சி சத்திரிகைகள் பேரவை சார்பாக வன்மையான கண்டனங்களை தெரிவிச்சுக்கிறோம். இன்னைக்கு அவருடைய முகங்கள் வெளியில் வந்திருக்கு. அமைச்சர் சேகர் பாபு பார்த்தீங்கன்னா இப்போ தமிழகத்தில் வந்து முத்தமிழ் முருகப்பெருமான் மாநாடு பழனியில் நடத்தினார். அவருக்கு ஒரு நல்ல பேர் இருந்துச்சு. அதுக்கு நாங்கள் வந்து கருப்பு கொடியை காமிச்சோம். அந்த கருப்பு கொடியை காமிச்சோம். இன்னைக்கு அந்த விஷயத்துல பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு நல்ல பேர் வந்துச்சு. ஆனா இது மாதிரி சின்ன விஷயங்களை வந்து அவர் கொண்டு வந்து அதுல வந்து நாங்க என்ன சொல்றோம்னா, அதுல இந்து விஐபி தரிசனம், கட்டண தரிசனத்தை வந்து நாங்கள் ரத்து பண்ணணும்னா இந்து முன்னணியிலிருந்து பிஜேபியிலிருந்து இந்து மக்கள் கட்சி சார்பாக பல்வேறு போராட்டங்கள் இதுவரைக்கும் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். விஐபி தரிசனத்தை கட் பண்ணணும்னு. ஆனால் அதை அவங்க செயல்படுத்த மாட்டாங்க. அந்த செயல்படுத்த மாட்டேங்கிறதுக்காண்டி நாங்கள் வந்து இதுவரைக்கும் போராடிட்டு இருக்கோம். அது பொது தரிசனம் ஆக்கணும். தொடர்ச்சியாக இது போல பல்வேறு கோயிலில் போயிட்டு சேகர்பாபு அவர்கள் பங்கேற்றிருந்தாலும் பக்தர்களுடைய இது போல பேச்சுக்கள் வந்துட்டு தொடர்ச்சியாக பயன்படுத்திட்டே வந்துட்டு இருக்காருல்ல சார். என்ன எதற்காக வந்துட்டு ஒரு வெறுப்பை ஏற்படுத்துறாரு சார்? அவர் தாங்குற ஒரு ஆணவம். கோயிலை பத்தி அவருக்கு என்ன தெரியும்? கோயிலை பத்தி ஒண்ணுமே தெரியாது. எதை பத்தி புள்ள போறாரு, சாமியை கும்பிடுறாரு, வைக்கிறாரு. ஒரு தெய்வத்தோட வரலாறு தெரியுமா? ஆன்மீகத்தினுடைய வரலாறுகள் தெரியுமா? மக்கள் எதிர்காண்டி வந்திருக்காங்க, போயிருக்காங்க. விஐபி தரிசனன்றீங்க, அதில் வந்து நன்கொடை வருது, அதை வச்சு தான் கோயிலை நடத்துன்றீங்க. என்னுடைய பக்தர்கள், என்னுடைய தமிழக மக்கள், என் இந்து மக்கள், என் இந்திய மக்கள் வந்து எத்தனையோ கோயிலில் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வந்து அந்த உண்டியல்லையும் இப்போ நிதி உதவி தராங்களே, அதை வச்சு தானே நீங்கள் குடமுழக்கெல்லாம் பண்ணுறீங்க. அதை வச்சு தானே நீங்கள் வந்து அந்த இடத்துல கோபுரம் கட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் கோடிக்கணக்கில் கோபுரம். என்னமோ இந்த துறையில் இவர் வந்து செலவு பண்ண மாதிரி, இவர் சொத்தை அங்கே அப்போ வித்த மாதிரி. இவருடைய கதை தெரியாத அந்த ஊருக்கு சேகர் பாபு கதை. சேகர் பாபு வந்து அல்லுலுயா பாபு, ரவுடி பாபு. வருடம் தோறும் பல்வேறு ஆயிரக்கணக்கான கோயில் வந்து குடமுழுக்கு நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஆனா எங்களுக்கு மீது ஒரு வெறுப்பான தோற்றத்தை ஏற்படுத்த நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல சார். எந்த குடமுழுக்கு பண்ற? இவங்க சொந்தமா திராவிட மாடல் சித்தாந்தல அமைச்சர் இந்தனத்துறை சேகர் பாபுன்னு உத்தரவின் பேர்ல எந்த புது கோயில கட்டியிருக்காங்க? பழைய மன்னர்கள், ராஜராஜ சோழன், பாண்டிய மன்னர்கள், சோழ மன்னர்கள், திருமண நாயக்கர்கள், எத்தனையோ ஆன்மீகவாதிகள் கட்டிய, எத்தனையோ சித்தர்கள் கட்டிய அந்த கோயிலை வந்து வடிவமைக்கிறாங்க. அதுல என்ன செய்றீங்க? என்னுடைய மன்னர், என்னுடைய மக்கள்கள், என்னுடைய தொழிலதிபர்கள், ஆன்மீக பக்தர்கள், தமிழக மக்கள் நிதி உதவியில தான் அதை செய்றீங்க தவிர எங்க அதுல வந்து நீங்க கொள்ளையடிக்கிறதா வந்திருக்கீங்க.
உங்களுக்கு எது கிடையாது. நீங்க சாமி இல்லைன்னு சொல்றீங்க, கொள்கை இல்லைன்னு சொல்றீங்க, அதனுடைய வழிபாட்டுல வாழ தெரியாதுங்க. நீங்க எப்படா பண்ணீங்க? என் மக்கள் பண்ணாங்க, அதுக்கு உங்களுக்கு ஒரு முத்திரை, அதுல இருக்கு உங்களுக்கு இந்தனத்துறை கலைச்சிட்டு போயிட வேண்டியதானே. இங்கே மதவெறி வந்துட்டு இந்த திராவிட மாடல் ஆட்சி இருக்கிற வரைக்கும் நாங்க உள்ள அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. யாரை குறிப்பிட்டு சொல்றாரு சார்? முதலமைச்சர் ஸ்டாலின். தமிழக முதலமைச்சர் மதவெறியை அனுமதிக்க மாட்டோம்னு சொல்றாரு. சூப்பர் தான். ஆனா இந்த மதவெறியையும் ஜாதி வெறியும் வர்றதுக்கு காரணமே திராவிட மாடல் சித்தாந்தம், கம்யூனிச சித்தாந்தம் தானே. இவங்க தானே ஏற்படுத்துறாங்க, இவங்க தான் பிளவை ஏற்படுத்துறாங்க. இவங்கனாலதான் இதுவரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள எத்தனையோ கொலைகள், படுகொலைகள் எல்லாமே நடந்திருக்கு. அதற்கப்புறம் பாருங்க, இதுல வந்து ஸ்டேஜ்ல யாரா மதவெறி என்ற நீங்க கூட்டம் போடுறீங்க, நீங்க பொதுக்கூட்டம் நடத்துறீங்க, அதுல ஒரு குல்லாவை போட்டுக்கிட்டு ஒரு பாய தாடியா வச்சுக்கிட்டு ஒரு ஜமாத்து, ஒரு இஸ்லாமிய அமைப்பை கூட்டிட்டு வந்து நீங்க தான் அந்த உலகத்துக்கு மதவெறிய கணக்கு காட்டுறீங்க. அதே இடத்துல அந்த இடத்துல ஒரு ஃபாதர் ஒன்று வச்சுக்கிட்டு கிறிஸ்மஸ் விழான்னு சொல்லி போட்டுக்கிட்டு அங்கெல்லாம் போறீங்க. நீங்க தான் அந்த மதவெறியை கொண்டு வரீங்க. எங்க தமிழன் கலாச்சாரத்துக்கு ஏதாவது ஒரு வாழ்த்து சொல்ல முடியுமா? ஒரு விநாயகர் சதுர்த்திக்கு, ஒரு தீபாவளிக்கு ஒரு வாழ்த்து சொல்ல முடியல. ஆனா கிறிஸ்மஸுக்கு இதுக்கெல்லாம் நீங்க தான் மதவெறியை தூண்டுறீங்க. சும்மா இருக்க ஃபாதரை தூண்டி விடுறீங்க, சும்மா இருக்க இஸ்லாமிய மக்களை வந்து தூண்டி விட்டு மத கலவரத்தையும் ஜாதி கலவரத்தையும் இழுக்கிறது நீங்க தான். எந்த இஸ்லாமியர்கள் வந்து நீங்க தீபம் ஏற்றக்கூடாதுன்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? போராட்டம் பண்ணியிருக்காங்களா? இல்ல இவர்களா இதுல வந்து அடக்குமுறை, ஒடுக்குமுறை, ஹிந்துத்துவ சக்திகள் தமிழர்கள் ஒற்றுமையை வந்துடக்கூடாங்கிறக்காண்டி இவங்க அதை தடை செஞ்சு காவல்துறையை வச்சு காவல்துறையை ஏவல் துறையை மாக்கி தமிழக முதலமைச்சர் முழுக்க பொறுப்பு இவர் தான் இதில் வேலை செஞ்சாரு. இதுக்கு வரைக்கும் கார்த்திகை தீபம் ஏற்ற முடியல. ஆனா வருங்காலத்தில் அது வந்து ஏற்றுவோம். ஆனா இதுக்கு உண்டான காலங்கள் என்னன்னா, இதற்காண்டி வந்து நாங்க எத்தனையோ எங்களுடைய இந்து தலைவர்கள் 126 பேர் படுகொலைப்பட்டிருக்காங்க. மதுரையில பார்த்தீங்கன்னா 3-4 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. அந்த கார்த்திகை தூணார் இஸ்லாமிய பயங்கரவாதினார். இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இது எங்களோட உணர்வுங்க, தமிழ்நாட்டின் உணர்வுங்க, இந்திய மக்களின் உணர்வுங்க, தமிழன் உலக வாழும் தமிழனுடைய உணர்வுங்க. இந்த ஆட்சி எங்க பார்த்தாலும் போராட்டம், எங்க பார்த்தாலும் கலவரம். இது முழுக்க இது ஹிட்லர் ஆட்சியா இல்ல அவுரங்கசீப் ஆட்சியான்னு தெரியல. தமிழக முதலமைச்சர் நடத்திட்டு இருக்காரு. தை திருநாள் பொங்கல் வந்து தமிழர்களால் கொண்டாடப்பட இருக்கிறது. தமிழக அரசு அறிவிப்புகள்லாம் அறிவிட்டு இருக்காங்க. இதுல வந்து இந்த பரிசு தொகைன்றது விடுபட்டு இருக்கே, எப்படி பாக்குறீங்க சார்? ஏண்டா தமிழனைங்களை பார்த்தா உங்களுக்கு இன்னும் கரும்பு வாங்க கூட வக்கீல் நினைச்சிட்டு இருக்கீங்களாடா? டே ஏங்கடா அப்படி இருக்கீங்க? இலவசம் போய்கிட்டு என்னடா செஞ்சுட்டு இருக்கீங்க? போன ஏதோ எடப்பாடி ஐயா பண்ணாரு, நாங்களும் பார்த்துட்டு இருந்தோம். உப்பு சரி ஏதோ கொடுத்தாங்க வச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா 2500 பணத்தை கொடுத்தாங்க, மக்கள் எல்லாம் செஞ்சாங்க, செலவு பண்ணாங்க. அது ஏதோ எடப்பாடி ஆட்சி ஐயா செஞ்சாரு. சரி, அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? திராவிட மாடல் தமிழக முதலமைச்சர், இந்நாள் முதலமைச்சர், அப்ப முன்னாள் எதிர்கட்சி என்ன சொன்னீங்க? 2500 இப்படி பார்த்தோம், மீதி எவ்வளவு? 2500 5000 கொடுக்க வேண்டியதானே சொன்னீங்க. 5000 கொடுங்க. ஏன் இப்போ உங்க ஆட்சியில் கொடுக்க வேண்டியதானே 5000? ஏன் கொடுக்கல? அதே போல போன சென்றாண்டுல நீங்க இலவச பொருள் கொடுத்தீங்களா, அதுல பாரு எலி வந்துருச்சு, கரப்பாம்பூச்சி வந்துருச்சு, செத்து போச்சு, இடம் சரிண்ணா. நீங்க அந்த நிறுவனத்து மேல நடவடிக்கை எடுத்தீங்களா? அதே நிறுவனம் தான் இப்ப நீங்க செய்றீங்க. தமிழகத்துல தொடர்ச்சியாக புலம்பெயர் தொழிலாளர்கள் வந்துட்டு தாக்குதலுக்கு உண்டாக்கப்படுகிறார்கள். அந்த தாக்குதல பாத்தீங்கன்னா அதிகப்படியாக அந்த பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் தான் போதைக்கு உச்சத்தில் ஏறி கத்தி எடுத்து வெட்டக்கூடிய சம்பவங்கள்லாம் பார்க்க முடிகிறது. இது எப்படி பாக்குறது சார்? இன்னைக்கு எத்தனையோ வடநாட்டு இளைஞர்கள் தமிழகத்துல வந்திருக்காங்க, அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சிறுவர்கள் அது மாதிரி செஞ்சுட்டாங்க. ஆனா நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஆனா தமிழக அரசு இதை என்ன செய்யுது? வேடிக்கை பார்த்துக்கணும். இதே வந்து ஒரு தமிழனை வடநாட்டுல ஒருத்தனை வெட்டி விட்டாங்கன்னா நீங்க எப்ப கூவாடு கோல் கத்துவீங்க? எவ்வளவு செய்வீங்க? உடனே தமிழகத்துல கஞ்சா அதிகம் அப்படின்னு கூட அப்படி சொல்றாங்க. யாரு அந்த கஞ்சா குடிக்கிறது? அவன் வெட்டும் போது கஞ்சா போட்டு சிகரெட் அடிச்சுட்டா செஞ்சா அவன் சொல்றான். ஆனா முழுக்க இது காரணம் என்ன? திராவிட மாடல் சித்தாந்தம். இது கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலே இது மாணவர்கள் தான். ஆனா இந்த மாணவிகளை எப்படி வருங்கால சங்கதிகளை ஒழுக்கமா வளர்க்கணும் தெரியல. எத்தனை பள்ளிக்கூடங்கள் தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் அரசுக்கு மூடப்பட்டுள்ளது. ஒரு தமிழகத்துல மாணவன் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பாரு, ஒரு அரசு நிறுவனத்துல அழுக்கு பாண்டை பிடிச்சிரும். மற்ற கார்மெண்ட் ஸ்கூலு, மற்ற பிரைவேட் ஸ்கூல்ல பாரு, அவன் ட்ரெஸ் எப்படி போட்டிருக்கான், நீங்க எப்படா ட்ரெஸ்ஸை கொடுக்குறீங்க? எடப்பாடி ஆட்சியில வந்து மடிக்கணிக்கு கொடுத்தாங்க, நீங்க அதை செஞ்சீங்களா? செய்யல. இன்னைக்கு மாணவர்கள் வந்து அந்த மாதிரி போயிட்டாங்க. கஞ்சான்ற கஞ்சா கிடையாது. எத்தனையோ நாணிகள் எங்களுடைய சித்தர்கள் சிவன் போதன் சொல்றாங்க. அந்த சிவன் போதை கொடுத்து எத்தனை பேருங்க? இதுக்கு முழுக்க பிரவுன் சுகர், போதை மாத்திரை. எத்தனை பேர் திராவிட சித்தாந்தத்துல அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், அவங்க பின்னாடி இருந்து எத்தனை திராவிட முன்னேற்ற கழகத்துல வந்து எத்தனை பேர் இந்த போதை கலாச்சாரத்துல கைதாயிருக்காங்களா? நீங்க திட்டம் போட்டு போதை கடத்துற கூட்டம் கடத்தி கொண்டே இருக்குது. அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுக்கிற மாதிரி இருக்கு. அதையும் நீங்க வேலை செய்ய மாட்டேன். அப்ப மாணவர்கள் என்ன பாதிப்பாங்க? முழுக்க இது கஞ்சாவினால் கிடையாது. இது முழுக்க திராவிட மாடல் சித்தாந்தத்துல போதை மாத்திரை, போதை கலாச்சாரம். தமிழகத்துல காங்கிரஸ் கட்சி அழிவு நோக்கி
போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எதை மையப்படுத்தி சொல்றாங்க சார்? எந்த காங்கிரஸ் நீங்க சொல்றீங்க? ராகுல் காந்தியோட காங்கிரஸ் தான். ஏங்க நீங்க வேற. மகாத்மா காந்திஜி எங்களுடைய ராமர் பக்தர், அவருடைய கொள்கை எங்க கொள்கை. அவரு அப்பயே சுதந்திரமானதுக்கு அந்த காங்கிரஸ் தேவலடா எங்களுக்கு கலைச்சிட்டு போங்கடான்னு சொல்லி கலைச்சு விட்டாரு. அப்புறமேல நேரு எடுத்து நேரு காங்கிரஸ், அதுக்கப்புறம் ராஜீவ் காந்தி காங்கிரஸ், அதுக்கப்புறம் சோனியா காங்கிரஸ், இப்ப ராகுல் காந்தி காங்கிரஸ். இதுல வந்து சோனியா சோனியா சொக்க வைக்கும் சோனியா அப்படின்னு ஒரு பாட்டு, அது கூட ரச்சகன்ல வந்து பெரிய தடை பண்ணாங்க இந்த காங்கிரஸ்ல. இன்னைக்கு நடக்கிறது ராகுல் காந்தி காங்கிரஸுங்க. இவங்க காங்கிரஸ்காரங்க கேட்குறாங்க, டே நாங்க தானே நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி வந்தோம். டே எவன்டா வாங்கிட்டோம்? உங்களால நாடு பிரிஞ்சு அடிமை மட்டமா கச்சத்தீவையும் இலங்கையும் பாகிஸ்தானையும் பங்களாதேஷையும் பிரிச்சு கொடுத்து என் தொப்புள் கொடி உறவுல இதுவரைக்கும் நாங்க போராடி ரத்தம் சிந்தி கிடக்கிறோம்டா. காங்கிரஸ் எங்கடா நீங்க போராடுறீங்க? எங்களுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காஷ்மீர்ல வந்து அந்த இதுல 140 பொது எலெக்ஷன் நடத்திருக்காரு. இல்லைன்னா சச்சின் டெண்டுல்கர் பேர் கிரிக்கெட் விளையாட முடியாது, ரஜினி மத்த கமல் படம்லாம் ஓட்ட முடியாது. இந்த மாணவர்களை பத்தி பேசுறீங்க திராவிட மாடல் சித்தந்தல. உங்களுக்கு காஜா தூக்குன கூஜா தூக்குன இந்த நடிகர் சூர்யால எங்கடா போன? இந்த கமலஹாசன் எங்கடா போன? டார்ச்செட் எல்லாம் போட்டு உடைச்சல. டே இன்னைக்கெல்லாம் என்னங்கடா எங்கடா உங்களோட சித்தாந்தம், நடிகர் சித்தாந்தம். நீங்க வந்து உதயாநிதி ஸ்டாலின் நடிகர், எங்களுடைய நடிகர் சந்தானம், அவருக்கே நீங்க மிகப்பெரிய துரோகம் பண்ணிட்டீங்க. அவர் மட்டும் இல்லைன்னா உங்களுக்கு எதுவுமே கிடையாது. அவருடையது ஒரு உதாரணத்துக்கு வடக்கப்பட்டி ராமசாமி, அந்த பழைய சாமியே இல்லைன்னு சொல்ற அந்த ராமசாமியார இல்லைன்னா அந்த அதுக்கு பல தடைகளை பண்ணியே செஞ்சீங்க. விஷால் சொல்லிட்டாரு, எப்பயும் சொல்லிட்டாரு, சின்ன திரைப்படம்லாம் எடுக்கிறீங்க நீங்களாம் இனிமேல் வராதீங்கன்ட்டாரு. ஆனா இந்த சாலிகாவான ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் அவர் பாருங்க திரையே தரல. இதுதான் இதுல திராவிட மாடல் ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்டணும், ஒரு மாற்றம் வரணும் திரைப்படத்துறையமாக. போதைப் பொருளுக்கு எதிராக வைகோ அவர்கள் வந்து நடைபயணத்தை துவங்கியிருக்காரு. மதுரையில இருந்து முதலமைச்சர் ஸ்டாலின் தான் தொடங்கி வச்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க சார்? வைகோ நல்ல தலைவர், உண்மையான தலைவர். அவருடைய பேச்சை கேட்டாலே இந்த நாடி நரம்பு ததுமும். அப்படி இருக்கும்போது பெரியார் அணைக்கு எதிராக இருக்கும்போது எங்களுடைய மாநில தலைவர் அர்ஜுன் சம்பத் தலைமையில் அவருக்கு ஆதரவுக்கார நீட்டி நாங்களும் அந்த வைகோ முல்லை பெரியார் விஷயத்துல வந்து நாங்களும் போராட்டத்தில் கலந்துனோம். அதுக்காண்டி அரெஸ்டும் ஆனோம், கைதும் ஆனோம் வைகோ அவர்கள் தலைமையில். ஆனா அதுக்கப்புறம் பிஜேபி கூட்டணி வந்தார். பிஜேபி கூட்டணியில் வந்து பிஜேபியில் வந்தார். இப்ப திராவிட கழகத்திலிருந்து திராவிட முன்னேற்றத்திலிருந்து கருணாநிதியினால் வளர்க்கப்பட்டு அண்ணாவினால் வளர்க்கப்பட்டு தமிழின பிரபாகரன் அவர்கள் பெயரை சொல்லி வளர்ந்து கொண்டு என்னுடைய திராவிட மாடலை எதிர்த்து அதுல இருந்து விலகி கட்சியை விட்டு நீக்கினதுக்கு அப்புறம் அதற்காக என் தமிழக மக்கள் உன் பேச்சை கேட்டு எத்தனை பேர் உயிர் தியாகம் செஞ்சான்? எதுக்கு செஞ்சான்டா வைகோ அவர்களே? வைகோ அவர்கள் எதுக்கு செஞ்சான்? இதுல அவங்க வாரிசு அரசியல் துறை, அந்த வாரிசு அரசியல போறீங்க. எதுக்கு எத்தனை பேர் செத்தான்? அவங்களோட நீ என்ன சொன்ன வைகோ அவர்களே? நானும் என் குடும்பத்தாரும் எந்த பதவிக்கு வர மாட்டோம், எதுலையும் நாங்கள் வந்து எலெக்ஷன் நிக்க மாட்டோம்னு சொன்னேன். இன்னைக்கு இந்த நிலைமை என்ன? ஏயா ஆடு பக குட்டி உறவா உனக்கு? இன்னைக்கு போய் நீ அங்க போயிட்டு அறிவாலயத்துல ஏறி போய்கிட்டு இருக்க, அறிவாலயத்துல ஏறி போயிட்டு இருக்க. நீ திமுக கைப்பற்றுன்னு சொல்லி உன்னையவே தள்ளி வச்சான். இன்னைக்கு நீ நடைப்பயணம் போறிய. நீ நடைப்பயணம் போல கட்சி எங்கடா இருக்குன்னு தேடி போற. அதுல நீ சொல்ற திருமாவளவனை திருமாவளவெல்லாம் ஒரு எம்பி, அவன் விடுதலை சிறுத்தை. இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட ரவுடிசத்தை உருவாக்கிறான். முறைச்சு பார்த்த உடனே அடிச்சு விட்டாங்களாம். ஒரு வக்கீல் போறாரு, முன்னாடி போறாரு, இடிச்சுட்டாரு. ஒரு தலைவனா என்ன செஞ்சு இறங்கி அது என்னன்னு கேட்கணுமாலே இடிச்சா முறைச்சான். அப்ப திமிரி எழுந்து அடி அப்படின்னு நீயே பாராட்டுற. அப்படிப்பட்ட வைகோ அவர்களே, இன்னைக்கு மதிமுக வந்து உண்மையான மதிமுக கிடையாது. இன்னைக்கு நாயக்கர் சம்பந்தப்பட்ட கட்சியாக மாறிவிட்டது. இதுதான் உண்மை. ஆங்கில புத்தாண்டை கொண்டாடுறாங்க. இன்னைக்கு எத்தனை மாணவிகள் நைட்டு 12 மணிக்கு மேல வண்டியில போய் எத்தனை பேர் ஆக்சிடென்ட் ஆயிரான், குடிக்கிறான். டாஸ்மார்க் கூட 12 மணிக்கு மேல முடிய வச்சு திறந்து வச்சிருக்கீங்க. இதுதான் திராவிட மாடல் சித்தாந்தமா? என் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் கோவில் இல்லாத இடத்தில் குடியிருக்க வேண்டாம் என்று. ஆனா இன்னைக்கு இளைஞர்கள் டாஸ்மார்க் இல்லாத இடத்தில் குடியிருக்குன்னு சொல்லி நீங்க படி வச்சிருக்கீங்க 12 மணிக்கு மேல. இதுல வந்து ஒரு தமிழன் கலாச்சாரம், ஒரு இந்து கலாச்சாரம், அரசாங்கத்து கட்ஜெட்ல அரசாங்க அதிகாரி அலுவலகத்துல ஒரு ஒரு விநாயகர் சதுர்த்தியோ, ஒரு சரஸ்வதி பூஜையோ, ஒரு ஆயுத பூஜையோ கொண்டாடினா இதுல தோழமை கட்சிகள் எல்லாமே நீங்க கண்டிச்சு இவ்வளவு பண்றீங்கல்ல, அங்க பண்ணக்கூடாதுன்னு. இப்ப மட்டும் தமிழக அரசாங்கத்திலும் தமிழக காவல்துறையிலும் ஒரு கமிஷனர் நடு ரோட்ல வந்து வீட்டுக்காரமாவோட வந்து கேக் வெட்டுறாரு. ஆங்கில புத்தாண்டு. ஆங்கில புத்தாண்டை கொண்டு ஆங்கில நம்ம நாட்டுல போட்டு கொள்ளையடிச்சுட்டு போயிட்டான், சுதந்திரம் வாங்கிட்டு வந்துடும். ஆங்கில புத்தாண்டை போய் கொண்டாடிட்டு இருக்கீங்க. ஒரு எஸ்பி கொண்டாடுறாரு,
நடுரோட்ல பாருங்க, மாணவர்கள் பிள்ளை ஒரு குழந்தைய கையில வச்சுக்கிட்டு போதையில தட்டுது. இதுதான் உங்க கலாச்சாரமா? இதை நீங்க தடுக்க வேண்டாமா? இதை நீங்க செஞ்சிருக்க வேண்டியமா? முழுக்க முழுக்க இந்த ஆங்கில புத்தாண்டு வன்மையாக நான் கண்டிக்கிறோம். இதை வருங்காலத்தில் என்னுடைய தமிழக மக்கள், என் தொப்புள் கொடி உறவுகள், என் சொந்த பந்தங்கள் அனைவரும் உங்களுக்கு வருகின்ற தேர்தலில் சரியான பதிலடி கொடுத்து உங்கள் ஆட்சியை மீண்டும் இந்த தமிழகத்தில் மண்ணோடு மண்ணாக ஆக்குவார்கள் என்று எதிர்வாயில் தெரிவித்துக் கொள்கிறோம்.